ஸ்டாலின் ஏன் அக்யூஸ்ட் ஸ்டாலின் தான் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அல்ல. அவர் நடத்துவது அரசு அல்ல, அவர் நடத்துவது காட்டாட்சி. அண்ணாமலை இது செந்தில் பாலாஜி மேல வழக்கு கொடுத்தாரா? அண்ணாமலை இது மோசடி பண்ணிட்டாரு கேஸ் போட்டாரா? இல்ல எடப்பாடி கேஸ் போட்டாரா? ஒட்டுமொத்த வழக்குக்கு காரணம் திமுக. அவரை சிறையில் வைத்தது திமுக. ஒரு திருடனை கூட்டி வந்து தன்னுடைய அமைச்சகத்தில் சேர்த்து கொண்டு நீ திருடி என் குடும்பத்திற்கு கொடு, நான் உன்னை யோகியன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஏன் அக்யூஸ்ட் சொல்றதுல என்னமா தப்பு? ஒரு கார் வாங்கி அரசுக்கு வரி கட்ட துப்பு இல்லாம பாண்டிச்சேரியில் கார் வாங்கி நம்பர் வாங்கி மத்திய அரசுடைய வரியை ஏமாத்துற ஃப்ராடு பயணி உன்னை கொச்சையா இடுப்புக்கள்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துருதோ? முதல்ல ஃப்ராடு பயன் சொல்லியிருக்கணும். களத்துக்கே வராம வீட்டுக்குள்ள விற்க வச்சுக்கிட்டு நீ அரசியல் வீடியோ காலில் பண்ற உனக்கு நாங்கள் இப்படிதான் கொச்சையாக பதில் சொல்றோம். ரகுபதியுடைய அமைச்சர் இருக்கிறாரு, அவர் முதல்ல ஒரு கட்சி தாவும் அமைச்சர். அவரெல்லாம் ஒரு கட்சி அமைச்சர் கிடையாது. அதில் அவர் மாதிரியான ஒரு அமைச்சர்கள் எல்லாம் அண்ணாமலை போன்ற தலைவர்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் மற்றவர். ரகுபதி போன்ற மூத்த அமைச்சர்களுக்கே அண்ணாமலையை கண்டால் அச்சம். மு.க. ஸ்டாலின் போன்றவர்களோ உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களோ அண்ணாமலையை எதிர்த்து பேசுவதற்கு கூட அச்சப்படுகிறார்கள். இதில் ஊழல் நடந்திருப்பது வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுது. சாதாரணமாக ஒரு 60% வரக்கூடிய ஒரு 100% ஒரு பாட்டில் சேல்ஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு 60% பாட்டிலை மட்டுமே டாஸ்மாக்கு கொடுத்துட்டு பாக்கி 40% பாட்டிலை அரசாங்கத்துக்கு தெரியாமல் அதே பில் நம்பர் போட்டு இவங்க பிளாக்ல இருக்கக்கூடிய பார்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஒட்டுமொத்த திருட்டை ஒரு புது திருட்டாக ஒரு டாஸ்மாகை மட்டும் வச்சு இந்த 4 வருட ஆட்சியில் 40,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்தது மட்டும்தான் இந்த திமுகவுடைய சாதனை. கிட்டத்தட்ட ரகுபதி என்ன சொல்ல வர்றாருன்னா 1000 கோடி ரூபாய் மட்டும் நடக்கலை, இது 10,000 கோடி ரூபாய் எங்கள் கோபாலபுரம் குடும்பம் அடிச்சிருக்கு, செந்தில் பாலாஜி அடிச்சிருக்காரு, அண்ணாமலை ஏன் 1000 கோடி ரூபாய் சொல்றாருன்னு வருத்தப்படுறாரு. இந்த அரசு நிர்வாகத்தில் இந்த ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் என்ன நிர்வாகம் நடக்குங்கிற எதுவுமே ஸ்டாலினுக்கு தெரியாது. அமைச்சர் ரகுபதி சொல்லக்கூடிய ஒன்று உண்மைதான். செந்தில் பாலாஜியுடைய ஊழல் ஒன்று நடந்தால் தானே ஸ்டாலினுக்கு தெரியும்னு சொல்றாரு. அந்த வார்த்தையில் நான் எங்கே முரண்படுறேன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயமே ஸ்டாலினுக்கு தெரியாது. ஏன்னா ஒட்டுமொத்த கொள்ளையும் அடிக்கிறது ஸ்டாலின் குடும்பம் தான். ஒரு போராட்டம், இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டால் கைதாவோங்கிற நிலை வந்தால் எந்த கட்சியிலையும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வரமாட்டாங்க. பாஜக வளர்ந்துருக்குங்கிற உண்மையை திமுக புரிந்து கொண்ட காரணத்தினால கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 50,000 பேருக்கு மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் அரசு இருக்காங்க. அத்தனை ஒன்றிய தலைவர்களும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. எல்லாரும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு 5 மணி நேரம் கூட காவல் இருக்க அண்ணாமலையால முடியாது அப்படின்னு. 5 மணி நேரம் இல்ல, 50 வருடம் இருக்க சொன்னா கூட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அண்ணாமலை இருப்பார். அந்த முட்டாள் சேகர் பாபுக்கு என்ன தெரியலன்னா, இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் திரு டி.எஸ். பாண்டியராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று அண்ணாமலை அவர்கள் கைதாக இருக்காங்க. அண்ணாமலை மற்றும் இல்லை, பாஜக இந்த பலரும் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க, கைது செய்தும் மண்டபத்தில் அது போன்ற இடங்களில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி அப்படின்னு சொன்னார், அதே அப்படியே கிளிப்புள்ள மாதிரி ஈடியும் சொல்லுது, ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு உண்மை தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறத இவங்க திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா பின்னில் பாஜக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இல்லை, யாருக்கு பின்னாடி? ஈடிக்கு பின்னாடி பாஜக இருக்கா, பாஜகவுக்கு பின்னாடி ஈடி இருக்குதா? பாஜக ஈடியும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரகுபதியுடைய அமைச்சர் இருக்கிறாரு, அவர் முதல்ல ஒரு கட்சி தாவும் அமைச்சர். அவரெல்லாம் ஒரு கட்சி அமைச்சர் கிடையாது. முதல்ல அவர் மாதிரியான ஒரு அமைச்சர்கள் எல்லாம் அண்ணாமலை போன்ற தலைவர்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் மற்றவர்கள். அவங்க இன்றைக்கி ஏடிஎம்கே முன்னாடி இருந்தாங்க, இப்போ டிஎம்கேல இருக்கிறாங்க, நாளைக்கு தேவைப்பட்ட ஏடிஎம்கே போவாங்க. அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி தான் முக்கியம். 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா? ஈடி 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு தகவலை வெளிப்படுத்துகிறாங்க. அதை தலைவர் அவர்களும் சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கூட தான் சொல்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வார் அப்படின்னு. அப்போ ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை அவர்கள் சொன்னால் மு.க. ஸ்டாலின் சிறைக்கு செல்வார். அண்ணாமலை சொல்கிறார், அடுத்த வருஷத்தோட திமுக ஆட்சி முடிந்துடும், ராஜபக்சே குடும்பம் எப்படி நாட்டை விட்டு ஓடுனுச்சோ அது மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் தீகார் சிறையில் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ அதற்கு பின்னாலும் அண்ணாமலை இருக்கிறார். ரகுபதி போன்ற மூத்த அமைச்சர்களுக்கே அண்ணாமலையை கண்டால் அச்சம். மு.க. ஸ்டாலின் போன்றவர்களோ உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களோ அண்ணாமலையை எதிர்த்து பேசுவதற்கு கூட அச்சப்படுகிறார்கள். இதில் நோக்கம் என்னென்னா, அந்த டாஸ்மாகில் நடந்த ஊழல் 1000 கோடி என்பது ஈடி ஒரு சின்ன ரைடு மூலமாக ஒரே ஒரு ஆஃபீஸ்குள்ளே மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோடைய ஒட்டுமொத்த ஊழலாக 40,000 கோடி ரூபாயை தலைவர் சொல்கிறார்.
ஆனால் அதே ரகுபதி அவர்கள் தான் கேட்குறாங்க, ஒரு வாரமாக வந்து இடி 1000 கோடி 1000 கோடின்றாங்க. ஏதாவது ஒரு ஆதாரம் நீங்கள் காட்டினீங்களா? ஏதாவது ஆதாரம் ஆதாரத்தை ஈடி தானே கொடுக்கணும். ஆதாரத்தை யார் ஈடிக்கிட்ட ஆதாரம் வேணால் கேட்டு ரகுபதி கேட்டுக்கட்டும். இல்லைனா செந்தில் பாலாஜியும் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு செல்லும் போது ஜாமீனில் என்ன ஆதாரம் வேணும்னு கோர்ட்டில் கேட்டு வாங்கிக்கட்டும். இதில் ஊழல் நடந்திருப்பது வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுது. சாதாரணமாக ஒரு 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 60% வரக்கூடிய ஒரு 100% ஒரு பாட்டில் சேல்ஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு 60% பாட்டிலை மட்டுமே டாஸ்மாக்கு கொடுத்துட்டு பாக்கி 40% பாட்டிலை அரசாங்கத்துக்கு தெரியாமல் அதே பில் நம்பர் போட்டு இவங்க பிளாக்ல இருக்கக்கூடிய பார்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய தனியார் மதுபானங்கள் வந்துருச்சு, நிறைய கடைகள் இருக்குது. அது தமிழ்நாடு அரசுக்கே அந்த விஷயமே எதிர்க்கட்சிகள் யாருக்குமே தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டது. அவங்க ஒரு புது பார் லைசன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் 11 to 11 காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு தனி பார். அந்த பாரில் என்னென்னா நீங்கள் காலையில் 11 மணிக்குலேருந்து நைட்டு 11 மணிக்கு கடை வச்சுக்கலாம். திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ ஒரு பஞ்சாயத்துக்கு ஒன்று இல்லை ஒரு 10 பஞ்சாயத்துக்கு ஒன்றுங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1000 பாருக்கு மேலே இருக்குது. அங்கே ஒரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து டாஸ்மாகோட உங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிளப் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் ஒன்று கொடுத்து அந்த லைசன்ஸ் மூலமாக இந்த சரக்கு தயாரிக்கிறத அரசாங்கத்துக்கும் வரி கட்டாமல் டாஸ்மாக்குக்கும் கொண்டு போய் சேர்க்காமல் இதற்கு முன்னால் தினசரி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா திருடுற ஒரு திருட்டு ஒன்று நடந்துச்சு. அப்புறம் காலி பாட்டில் சேல்ஸ் பண்ணுறதுல ஒரு திருட்டு நடந்துச்சு. அப்புறம் அந்த அட்டைப்பெட்டி கொடுக்கறதுல திருட்டு நடந்துச்சு. அப்புறம் அந்த பணியாளர்கள் வண்டி கொண்டு போய் சேர்க்கறதுல டாஸ்மாக் மேனேஜ்மெண்ட்டில் டேமேஜில் அதில் திருட்டு நடந்துச்சு. இது எல்லாமே சமீப காலங்களாக மட்டும் இல்லை, இந்த டாஸ்மாக் துவங்கப்பட்டதுலேருந்தே நடக்கக்கூடிய திருட்டு தான். இந்த திருட்டுக்கு பின்னால் திமுக மட்டும்தான் இருக்குன்னா அதிமுகவுக்கும் கூட இதில் பங்கு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த ஆனால் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு பிறகு நடந்த திருட்டு என்னென்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாவை நேரடியாக லஞ்ச பணமாக பெறுதல். அதுக்கடுத்து ஒரு பார் வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலே ஒரு பார் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சாராய கடை பார் வச்சுருந்தா ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 50,000 1 லட்சம் கிடைக்கும். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொழில்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்துச்சு. இந்த பாரை கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு தனியாக கவர்மெண்ட் ஃபண்டுன்னு தனியாக. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 40,000 ரூபாய் கட்டணும்னா பார்ட்டிக்கு மாதம் 60,000 ரூபாய் கட்டணும். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாரே இங்கே இல்லாத மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கணக்கே காட்டாமல் நேரடியாக பார்ட்டி ஃபண்டுன்னு அந்தந்த ஊர் மாவட்ட செயலர்கள் ஒன்றிய செயலர்கள் மந்திரிகள் வாங்கிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த திருட்டை ஒரு புது திருட்டாக ஒரு டாஸ்மாகை மட்டும் வச்சு இந்த 4 வருட ஆட்சியில் 40,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்தது மட்டும்தான் இந்த திமுகவுடைய சாதனை. இப்போ ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா 1000 கோடி கொள்ளை இல்லை, அண்ணாமலை தவறுதலாக சொல்கிறார். ஏன்னா ரகுபதி ஏதோ அணிமாற போகிறார் போல. அவங்க எல்லாருக்குமே இப்போ ரகுபதியாக இருக்கட்டும் KN நேருவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்குது. எப்படியாவது இந்த அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜியை திருப்பி சிறைக்கு வைக்கிற மாதிரி இந்த உதயநிதியை வைக்க மாட்டாரா? ஏன்னா உதயநிதி டீமுங்கிற பேரில் இந்த மாதிரி சீனியர்ஸ்கள் எல்லாமே திமுகவில் ஓரங்கட்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ரகுபதி என்ன சொல்ல வர்றாருன்னா 1000 கோடி ரூபாய் மட்டும் நடக்கலை, இது 10,000 கோடி ரூபாய் எங்கள் கோபாலபுரம் குடும்பம் அடிச்சிருக்கு, செந்தில் பாலாஜி அடிச்சிருக்காரு, அண்ணாமலை ஏன் 1000 கோடி ரூபாய் சொல்கிறாருன்னு வருத்தப்படுறாரு. ரகுபதியுடைய ஆசைக்கிணங்க நேற்று 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குங்கிறத தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அமைச்சர் ரகுபதியுடைய ஆசைக்கிணங்க உதயநிதி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த தேர்தலுக்குள் கண்டிப்பாக சிறைக்கு செல்வார்கள், இல்லை தண்டனை பெறுவார்கள். அதே அவர் என்ன சொல்றாருன்னா டெல்லியோட லிக்கர் ஸ்கேமை கம்பேர் பண்ணி சொல்றாரு. மணிஷ் சிசோடியா அவர்களை வந்து பாஜகவில் இணையணும்னு கேட்டாங்க, இணைய மாட்டேன் அப்படின்னு மறுத்த உடனே இந்த மாதிரி லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜியை பாஜக வந்து கட்சியில் இணைய கேட்டாங்க, செந்தில் பாலாஜி இணைய மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஊழல் நடந்தால் தானே ஸ்டாலின் அவர்கள் சம்மந்தப்படுவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. இல்லை ஆட்சி ஒன்று நடந்த ஸ்டாலின் எதில் தான் சம்மந்தப்படுறாரு? ஸ்டாலினுக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய என்ன தெரியும்? இந்த அரசு நிர்வாகத்தில் இந்த ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் என்ன நிர்வாகம் நடக்குங்கிற எதுவுமே ஸ்டாலினுக்கு தெரியாது. அமைச்சர் ரகுபதி சொல்லக்கூடிய ஒன்று உண்மைதான். செந்தில் பாலாஜியுடைய ஊழல் ஒன்று நடந்தால் தானே ஸ்டாலினுக்கு தெரியும்னு சொல்கிறார். அந்த வார்த்தையில் நான் எங்கே முரண்படுறேன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயமே ஸ்டாலினுக்கு தெரியாது. ஏன்னா ஒட்டுமொத்த கொள்ளையும் அடிக்கிறது ஸ்டாலின் குடும்பம் தான். இதில் உண்மையான மணிஷ் சிசோடியாவை பாரதிய ஜனதா கட்சிக்கு கூப்பிட்டதாக யார் சொன்னது? கெஜ்ரிவால் ஆட்சியில் மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலை கூட பார்லிமெண்ட் தேர்தல் சமயத்தில் அவர் செய்த குற்றத்தின் அடிப்படையில் கொண்டு போய் சிறையில் வைச்சது பாஜக. சிறையில் வைத்தால் ஐயோ அவங்க மேலே ஒரு பரிதாபம் ஏற்படும், அவங்கள வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்துடுவாங்க, அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி லல்லு பிரசாத் யாதவ் தப்பு பண்ணால் ஜெயிலில் வைக்கக்கூடிய துணிச்சல் நரேந்திர மோடி ஐயாவுடைய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை விட மிக வலிமையான மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக திமுக ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இந்த செந்தில் பாலாஜியோ கிடையாது. இவர்கள் பாஜகவுக்கு வந்து சேர்ந்தவுடன் பாஜக இப்போ 92 எம்எல்ஏ இருக்குது. செந்தில் பாலாஜி ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்தால் 115 எம்எல்ஏ வந்ததுக்கப்புறம் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் ஒன்றும் பாஜக கிடையாது. செந்தில் பாலாஜி போன்ற திருடர்கள் பாஜகவுக்கு தேவையில்லை.
அமைச்சர் ரகுபதிக்கு ஒரு ஆசை இருக்கலாம், செந்தில் பாலாஜி ஒருவேளை பாஜகவுக்கு அனுப்பலாம், இல்லை வேறு கட்சிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். நான் அமைச்சர் ரகுபதிக்கு நேரடியாக சொல்கிறது என்னென்னா, உங்களால் அங்கே நீங்கள் ஒரு யோக்கியமான அமைச்சராக குறைந்தபட்சம் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களை பேச சொல்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த திருட்டு அயோக்கிய கூட்டமும் எந்த அமைச்சர்களும் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகிதையும் திமுகவுக்கு கிடையாது. ஒவ்வொரு முறையும் அமைச்சர் ரகுபதியை பேச சொல்வதற்கான காரணம் அவருடைய துறையின் கீழ் இருக்கக்கூடியது மிக வலிமையான துறையை கொடுக்கல. திமுக குடும்பம் என்ன பிளான் பண்ணுதுன்னா, அமைச்சர் ரகுபதிட்ட கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ரொம்ப சின்னது, சட்டத்துறை அமைச்சர், அப்படி சட்டத்துறை அமைச்சருக்கு காசு சம்பாதிக்கிற துறை இல்லையாம்மா. இங்கே பெரிய துறை சின்ன துறைங்கிறது மக்களுக்கு உதவி செய்கிறதுல கிடையாதுமா. இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வேலை செய்கிறது தான். மக்களுக்கு சட்டத்துறையின் மூலமாக உண்மையாக சட்டம் பாதுகாக்கப்பட்டு உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைச்சராக இருந்திருந்தால் ரகுபதி பாராட்டப்பட்டிருப்பார். அவர் திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்க, யாரெல்லாம் ட்விட் போடுறாங்க, யாரெல்லாம் சமூக வலைதளங்கள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் போராடுறாங்க, அவங்கள சிறைக்கு தள்ளுவது, அவங்கள போராட்டத்தையே தடுக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ தூரம் ரகுபதி கேட்குறாருல, அதிமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை திமுக செய்தது? தினம் தினம் போராட்டங்கள் நடந்திருக்குமா? அதில் திமுகவுடைய ஸ்டாலின் சொல்வார், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய ஆட்சி இருந்தபோது 40,000 போராட்டங்கள் நேரடியாக திமுகவுக்கு பின்னாடி தூண்டப்பட்ட போராட்டங்களும் இருந்துச்சு. மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்துச்சு. எந்த போராட்டங்கள்லையுமே அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி எந்த போராட்டத்தையும் முதல்ல தடுக்கலை. போராடுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் எல்லா உரிமையும் இருக்கிறது, ஜனநாயக ரீதியாக அனுமதித்தார். அதனால் இந்த 40,000 போராட்டமும் நடந்துச்சு. ஒரு டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து ஈடி அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற பாஜகவினர் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேற்பட்டோர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சட்ட பிரச்சனை வரும் அப்படின்றதுனால என்னமா சட்ட பிரச்சனை? ஒரு போராட்டத்துக்கு உங்களால் அப்போ சட்ட பிரச்சனை வர்ற அளவுக்கு அந்த பிரச்சனை திருட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு தானே. பாஜக ஒரு நோட்டா கட்சி தானே சொல்கிற, பாஜகவுக்கு இங்கே கால் ஊன முடியாது தானே சொல்கிற. அப்போ பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை போனால் அங்கே என்ன சட்ட ரீதியாக சட்ட சீர்குலைவு நடக்கும்? அப்போ உண்மையிலே பாஜக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குங்கிறது ஒரு உண்மை. இரண்டாவது, இந்த திமுக ஆட்சியை அகற்றியே ஆகணுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உண்மை. நேற்று மட்டும் சென்னையில் கைதானவருடைய எண்ணிக்கை 10,000 பேர். ஒவ்வொரு தலைவர்களும், இங்கே அண்ணாமலை ஒரு பக்கம் கைதாகிறார், ஒரு பக்கம் வசந்தராஜன் பொள்ளாச்சியில் கைதாகிறார், ஒரு பக்கம் வினோஜ் பி செல்வம் கைதாகிறார், ஒரு பக்கம் கருணாராஜன் கைதாகிறார், ஒரு பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் கைதாகிறார், ஒரு பக்கம் தமிழிசை, ஹச்சிராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100-150 பாஜக தலைவர்களும் அவரோடு ஒவ்வொரு இடத்துலையும் 500 பேர் 1000 பேரும் தொண்டர்களும் கைதாகிருக்காங்க. கைதுக்கு இன்னைக்கு அதிமுக ஒரு போராட்டத்தை அறிவித்தால் கைதாவும் தெரிஞ்சால் அந்த போராட்டத்துக்கு வர்றதுக்கு ஆள் கிடையாது. பொதுக்கூட்டத்துக்கு ஆள் வருவாங்க. ஒரு 500 ரூபா பேக்கப் பண்ணி நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டிங்கன்னா கட்சி தொண்டர்கள் சந்தோஷமாக வருவாங்க. ஒரு போராட்டம், இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டால் கைதாவோங்கிற நிலை வந்தால் எந்த கட்சியிலையும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வரமாட்டாங்க. இன்னைக்கு இந்த ஊழல் உண்மை என்கிற ஒரே காரணத்தினால, பாஜக வளர்ந்துருக்குங்கிற உண்மையை திமுக புரிந்து கொண்ட காரணத்தினால கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 50,000 பேருக்கு மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அத்தனை ஒன்றிய தலைவர்களும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. எல்லாரும் சொன்னது ஒன்றே ஒன்று தான், குண்டாஸில் கூட எங்களை போடுங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சிறைக்கோ இந்த போராட்டத்துக்கோ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய கட்சியாக பாஜகவுடைய தொண்டனும் இல்லை, எங்கள் தலைவர் அண்ணாமலையும் இல்லை. நேற்று காலையில் 11 மணிக்கு அண்ணாமலை அவர்களை அரசு செய்தார்கள். ஒரு மாநிலத்துடைய தலைவர், பாஜக மாதிரியான ஒரு ஆளும் கட்சி, இந்தியாவில் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவருக்கு ஒரு கேபினெட் அமைச்சர்களுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து உண்டு. இதே காங்கிரஸுடைய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவோ நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. யாரும் தொண்டரோட தொண்டராக போய் அரெஸ்ட் ஆகி ஒரு நாள் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொண்டரோட தொண்டராக போய் காலையிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்தார். சாயங்காலம் ஒரு சாப்பிட கூட இல்லை அவர். நீங்கள் இருக்கிற தொண்டர்களுக்காகத்தான் 5 மணிக்கு மேலே அவர் போலீஸ்ல விவாதம் பண்ணது கூட, என்னையை கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் ஒப்படைங்க, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கூட வாங்கி கொடுங்க, நான் போராட்டம் பண்ணுவேன் தான். பெண்களையும் தொண்டர்களையும் ஏன் 6 மணிக்கு மேலே அடைச்சி வச்சுருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50-60 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு தேவையான பெண் போலீஸார் அங்கே பாதுகாப்புக்கு இருக்கணும். எந்த பெண் போலீஸாரும் இல்லை. ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் பாதுகாப்பில் வச்சுட்டு மாலை 6 மணி வரைக்கும் முன்ஜாக்கிரதைக்காக கைது செய்யப்பட்ட கைதாக சொல்கிறார்கள். அந்த கைது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மணிக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா 5:30 மணியோட டாஸ்மாக் அலுவலகத்தை மூடுறாங்க. ஆனால் 6 மணி தாண்டி உதயநிதி ஸ்டாலின் ஃபேமிலியிலேருந்து வருது, நீங்கள் அண்ணாமலை 8 மணி வரைக்கும் வைங்க, 9 மணிக்கு வருவீங்க, இதுக்கெல்லாம் அச்சப்படுவார் அவர். அவர் சேகர்பாபு கேட்குறாரு, சொல்றாரு ஒரு 5 மணி நேரம் கூட காவல் இருக்க அண்ணாமலையால முடியாது அப்படின்னு. 5 மணி நேரம் இல்லை, 50 வருடம் இருக்க சொன்னால் கூட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அண்ணாமலை இருப்பார். அந்த முட்டாள் சேகர்பாபுக்கு என்ன தெரியலன்னா, அவர் சண்டையிட்டது என்னையை வெளியே விடுன்னு சண்டையிடலை. அவர் சொன்னது 6 மணி வரைக்கும் என்னை நீ வைத்திருக்கிறதுக்கான அனுமதி உங்களுக்கு உண்டு, இல்லையா என்னை கோர்ட்டில் கொண்டு போய் சரண்டர் பண்ணு,
கோர்ட் எனக்கு 15 நாள் புகார் புழலில் போட்டு நான் போக ரெடி. ஆனால் இருக்கிற பெண் தொண்டர்களை வெளியில் விடுங்க. அவங்க திமுகவில் எப்படின்னா தொண்டர்களை சிறையில் வைத்து தலைவர்கள் விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடிய கட்சி. யாராவது ஒருத்தன் மிசால இருப்பான், எவனாவது ஒருத்தன் தீ குளிச்சிருப்பான், ஆனால் நாங்கள் தான் மிசா நாயகன் விளம்பரம் பண்ணிக்குவாங்க. மொழிப்போர் தியாகின்னு சொல்லிட்டு அந்த தியாகியில் இருக்க குடும்பத்துக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த மொழிப்போர் தியாகின்னு சொல்லிட்டு இவன் தன் குடும்பத்தை வளம் பெற்றிருக்குவான். இது மாதிரியான கட்சி திமுக. தொண்டரோட தொண்டராக திமுக தலைவர் ஸ்டாலின் போய் தொண்டரோட தொண்டராக நமக்கு விவரம் தெரிஞ்சு அவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி பல புருடா விடுறானுங்க. அண்ணாமலை வருவதற்கு முன்னால் இவங்க பல புருடாக்களையும் சமூக வலைதளங்கள் இல்லாத காரணத்தினால இந்த அவங்க ஒரு 2-3 மீடியா வச்சுருந்ததுனால 1 லட்சம் போய் சொன்னானுங்க. இந்த 20-30 வருடத்தில் நமக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் போய் தொண்டரோட தொண்டராக எங்கேயாவது அரெஸ்ட் ஆகிருக்காரா? சேகர் பாபு எங்கேயாவது கைதாக இருக்கிறாரா? தொண்டர்களுக்காக கைதான ஒரே தலைவன் தமிழகத்தில் இருந்தால் அது அண்ணாமலை மட்டும்தான். மக்களுக்காக போராடணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு எக்ஸ்பிரஸ் பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்போடு இருப்பவர் போய் சண்டையிட்டு போராடி லக்ஸரியாக அவர் பதவியை ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் தொண்டர்கள் நீங்கள் போய் சண்டையிடுங்க அவர் பாட்டு போயிட்டு இருக்கலாம். அவர் சண்டையிட்டது 5 மணி நேரம் இல்லை 50 மணி நேரம் கூட நான் இருக்கிறேன். என் தொண்டை யாரும் இருக்கக்கூடாது. என்னால் தானே சட்டம் ஒழுங்கு சீர்குலைன்னு சொல்கிறீங்க, நான் சிறையில் இருக்கேங்கிறார். ஆனால் அந்த தைரியம் திமுகவுக்கு இல்லை. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் தான் அக்யூஸ்டு ஒன் A1 அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ரகுபதி அவர்கள் கேட்குறாரு, மோடி அவர்களும் நாங்கள் இதே மாதிரி A1 கிரிமினலில் அக்யூஸ்டு ஒன் அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பாங்களா? ஏன்னா பசுராஜ் பொம்மை அவர்கள் எடியூரப்பாவுடைய அரசாங்கத்தை வந்து 40% கமிஷன் கவர்மெண்ட் தான் கூப்பிட்டாங்க. ஸோ அதை எல்லாமே கேட்டுட்டு அப்போ அவங்க மேலே ஈடி விட வேண்டியதானே, அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலை. அப்போ நாங்கள் மோடி அவர்களை பார்த்து A1 சொன்னால் என்ன தப்பு, நாங்கள் சொல்லட்டுமான்னு கேட்குறேன். இப்போ அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்துருச்சு. 40% ஊழல் நடப்பதாக சொன்ன சித்தராமையாவிற்கு துணிவு இருந்தால் ஒரு கேஸ் போட வேண்டியதானே? பசுவராஜ் பொம்மை மேலே ஒரு வழக்கு வச்சு ஜெயிலில் போட வேண்டியதானே? அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தடுத்திருக்காரு. சிறையில் இருக்கக்கூடிய பசுவராஜ் பொம்மையை போய் சிறையில் போய் குடும்பமாக போய் பார்க்குறாரு. ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவரை போய் தேடி போய் சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் பாரத பிரதமர் போய் பார்த்தாரு. அப்படி ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்தால் ரகுபதி அவர்கள் மோடி அவர்களையும் பேசலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த கட்சிக்காக இவர்களுடைய தவறுதலான போராட்டங்களுக்காக தீக்குளித்து இறந்து போனவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் தமிழகத்தில் இருக்காங்க. அவங்கள யாரையும் போய் சந்திச்சது கிடையாது. அடிப்படை தொண்டன் 10 வருடம் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தபோது கொடியை பிடிச்சிக்கிட்டு வீடு வீடாக போய் திமுக கலைஞர் கத்தனவனை போய் அவனையும் சந்திக்கிறது இல்லை. நேற்று வந்த செந்தில் பாலாஜியால் தன் குடும்பத்திற்கு லாபம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால ஒரு ஊழல் குற்றவாளி ஜாமீனில் வந்த ஒரு மனிதனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்து அவரை போய் சிறையில் சந்திப்பது, அவரை போய் மருத்துவமனையில் குடும்பமாய் சந்திப்பது, இந்த அலங்கோலமாக இந்த ஊழலுக்கு பின்னால் நான் தான் இருக்கிறேன்னு பட்டவர்த்தமாக சொல்லக்கூடிய ஸ்டாலின் A1 குற்றவாளியா இல்லையா? இது ரகுபதிட்ட நான் கேட்குற கேள்வி. A1 குற்றவாளி தானே அவர்? ஒரு ஊழல் குற்றச்சாட்டுப்பட்ட ஒரு ஜாமீனில் வந்து அரசால் ஜாமீனில் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை தன்னுடைய அமைச்சகத்தில் சேர்த்துக்கிறாரு. அப்போ ஒரு ஊழல் குற்றவாளி தானே? ஸ்டாலின் A1 அக்யூஸ்ட் ஸ்டாலின் தான். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அல்ல. அவர் நடத்துவது அரசு அல்ல, அவர் நடத்துவது காட்டாட்சி. இல்லை, செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக காலத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இதில் வந்து பணம் பரிமாற்றம் நடந்தது தானே. ஸோ அது வந்து அந்த ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி திமுக அரசு குற்றம் சாட்ட வேண்டிய தேவையில்லை. இதுவும் ஊழல் வந்து அக்யூசிங் தான், இது ப்ரூவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து ஊழல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்யூஷன் சொன்னது யாரு? அண்ணாமலை சொன்னாரா? ரகுபதி அவர்களுக்கு வயதானதுனால ஞாபக மருதி நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலினுடைய பழைய வீடியோக்களை போய் பார்த்தீங்கன்னா கரூரில் இருந்துக்கிட்டு இங்கே சில ஊழல் குற்றவாளி செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையில் அடைப்போம் சொன்னார். அவர் போட்ட வழக்கு இதில் வேற ஊழல் தடுப்பு அமைச்சர் வேற ரகுபதி. அவர் வந்து இந்த நாட்டில் இருக்க ஊழலை தடுக்கிறதுக்கு ரகுபதி தான் அமைச்சர். அந்த வழக்கை போட்டது திமுக. அந்த வழக்கின் காரணமாக சிறையில் வைத்தது கோர்ட்டு. ஆனால் அதற்கு பின்னால் பாஜக இருக்குங்கிறது தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள் நினச்சி இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறாங்க. இந்த வழக்குக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் தள்ளியதுக்கும் பாஜகவிற்கோ அண்ணாமலைக்கோ பாரத பிரதமருக்கோ ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒட்டுமொத்தமும் பண்ணது கோபாலபுரம். நீங்கள் தான் அவரை திருடன் சொன்னீங்க, நாங்கள் திருடன் சொல்லலை, நாங்கள் இப்போ தான் சொல்கிறோம். செந்தில் பாலாஜி ஒரு திருடர், ஊழல் குற்றவாளி, நான் சிறையில் வைப்பேன்னு சொன்னது எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னோடு வந்து சேர்ந்த பின்பு அவர் ஊழல் குற்றவாளி இல்லைன்னா நீ தானே வழக்கு போட்ட, நீ தானே வழக்கு போடணும்னு கேட்ட. அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை நீ தானே ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்ட. இப்போ நீ கூட வச்சுக்கிட்டு இல்லை அவர் நல்லவர் சொன்னீங்கன்னா அவ்வளோ பைத்தியக்கார மக்களா தமிழ்நாட்டு மக்கள்? இல்லை, அது ஊழல் இல்லையா, அது ஒரு மோசடி வழக்கு தானே. அப்போ அது திருட்டு தானம்மா? அது ஊழலை விட மோசமானது மோசடி தானம்மா? அப்போ அந்த திருட்டு விஷயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து A1 குற்றவாளின்னு சொல்வதில் என்ன தவறு இருக்கு? அண்ணாமலை செந்தில் பாலாஜி மேலே வழக்கு கொடுத்தாரா?
அண்ணாமலை எது மோசடி பண்ணிட்டாரு கேஸ் போட்டாரா, இல்லை எடப்பாடி கேஸ் போட்டாரா? ஒட்டுமொத்த வழக்குக்கு காரணம் திமுக. அவரை சிறையில் வைத்தது திமுக. ஒரு திருடனை கூட்டி வந்து தன்னுடைய அமைச்சகத்தில் சேர்த்து கொண்டு நீ திருடி என் குடும்பத்திற்கு கொடு, நான் உன்னை யோகியன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் A1 அக்யூஸ்ட்னு சொல்றதுல என்னமா தப்பு? ரொம்ப நாகரிகமாக தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சுட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்களை. A1 அக்யூஸ்ட் என்பது கூட ஒரு நாகரிகம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்ட் என்பது நாகரிகமானதான். மோசடி குற்றவாளின்னு தான் சொல்லணும் இன்னும் ஸ்டாலின் அவர்களை. அவர் ஒரு மோசடி பேர்வழி. ஏனால் ஒரு மோசடி குற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக வைத்திருப்பவர் ஒரு மோசடி பேர்வழியின் தலைவனாகத்தான் இருக்க முடியும். கொள்ளைக்கார கும்பலில் இருந்த கோபாலபுரம், ஊழல் கொள்ளை கும்பலாக இருந்த கோபாலபுரம், செந்தில் பாலாஜி வந்த பிறகு மோசடி கும்பல் கோபாலபுரமாக மாறி இருக்கிறது. அவர்கள் தேவைகளுக்காக தமிழகத்தை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் சூறையாடுவார்கள். அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அமைச்சர் ரகுபதியில் இருக்கக்கூடிய ஞாபக மருதி நோயை ஒன்று சரி பண்ணணும், இல்லை சீனியர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து உதயநிதியையும் ஸ்டாலினையும் வெளியில் வச்சுட்டு திமுகவை நடத்தணும், இல்லை செந்தில் பாலாஜியை பலி கொடுக்கணும். எதையோ ஒன்று திமுக தான் செய்யுது. இதை வெளியிலிருந்து விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல தான் எங்கள் மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் ஒன்றே அமைச்சர் ரகுபதி சொல்ல, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரஸ், அவருடைய கருத்துக்கான மரியாதை இன்னும் அதிகபட்சம் 9 மாதங்கள் தான். அதற்கு பின்னால் அவரும் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறாரோ அத்தனையும் பட்டியலிடப்பட்டு அவருக்கும் செந்தில் பாலாஜி நிலைமை ஏற்படலாம். இதுதான் உண்மை. ஏன்னா அடுத்து அமைய போகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய நேரடி ஆட்சி, இல்லை என்றால் கூட்டணி ஆட்சி. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களை பற்றி ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்களை முன் வச்சார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னொரு சினிமா துறையில் இருக்கிறாரு. சினிமாவில் அவர் மட்டும் இல்லை, பல நடிகர்கள்லாம் ஒரு விதமான ஒரு நடிப்பு இருக்கும். ஆனால் அதை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கலாம். அது அவரை மட்டும் இல்லை, அவர் உடன் நடித்த நடிகைகளையும் அது கொச்சைப்படுத்தும் விதமாக தானே இல்லைம்மா. அவருக்கு என்ன காரணத்துக்காக அதை பேசுனாங்கன்னு தெரியணும்ல. அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த இல்லைம்மா. அது ஒரு என்னம்மா, இவனுங்க நடிக்கிறானுங்க, ஆடுறானுங்க, கூத்தடிக்கிறானுங்க, கும்மால் அடிக்கிறானுங்க, செய்யறவனை தலைவங்கிறீங்க, சொல்றவன் வந்து கொச்சையா பேசுறாருன்னு சொல்றீங்க. பாஜகலையும் பல திரைப்பிரபலங்கள் இல்லைங்க, இருக்கட்டுமேம்மா, வேணா சொல்லிக்கிட்டுமே, நாங்கள் ஒன்றும் கொண்டு வருத்தப்படல. இதுதானே பொழப்பா வச்சிருந்த நீ விஜய். உன்னுடைய பிழைப்பு என்ன? கடந்த 30 ஆண்டு காலமாக நீ எதுவும் நாட்டுக்கு தியாகம் செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தியா, இல்லை இராணுவத்தில் பணிய வைத்துட்டு அரசியலுக்கு வந்தியா, இல்லை எங்கள் தலைவர் அண்ணாமலை போல ஒரு அரசு பதவியில் உயர்ந்த பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்காக வேலை செய்யணும்னு அரசியலுக்கு வந்தியா, இல்லை எங்களை போன்று 20 வயதிலிருந்து RSS பின்புலத்திலிருந்து இந்த மக்களுக்கு, இந்த தமிழகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக வாழ்க்கை முழுவதும் அரசியலிருந்து அரசியலுக்கு வந்தியா? நீ என்ன செய்து விட்டு அரசியலுக்கு வந்து? நீ என்ன செய்தியோ அதை தலைவர் சொல்கிறார். அவர் செய்யாமல் இருந்தாரா? இல்லைம்மா, செஞ்சிருக்காரா இல்லையாம்மா? என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான். எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தை கொச்சையானது, ஓகே. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா இல்லையா? ஒரு பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷனல் பர்சனல் கிடையாது, ப்ரொஃபஷனல். அந்த ப்ரொஃபஷனலில் சொன்னால் உங்களுக்கு ஏமா வலிக்குது? இது என்னமா ஒருத்தவங்க சாராயம் விற்பான், சாராயம் விற்கிறோன்னு நீங்கள் என்ன சொல்லணும், சாராயம் சொல்லக்கூடாது. இது வந்து நீங்கள் கொச்சையான வார்த்தைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பெண்களை வைத்துக்கொண்டு பொழப்பு நடத்திக்கிட்டு சினிமாவில் இருந்துட்டு வர்றாரு. இல்லை, அவர் சொல்றாரு நீங்க வந்து தண்ணி அடிக்கிறார் விஜய் அவர்கள், அதே மாதிரி இந்த படம் பார்த்துருக்கோம், அதில் என்ன வியாபாரம் பண்ண, அதெல்லாம் ஒரு சரியான கருத்தை பார்த்து மக்களுடைய மனதில் வந்து இதாகும் அப்படின்னா 30 வயசுல நீங்க என்ன பண்ணீங்க, 50, அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விமர்சனம். ஆனால் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்றப்போ அந்த கூட நடித்த நடிகைகளையும் அது கொச்சப்படுற மாதிரி இல்லை. ஆமாம், நாங்கள் தனிப்பட்ட எந்த நடிகைகளையும் அவர் அவதூறு, அதாவது விஷயத்தை வந்து எப்போதுமே தமிழ்நாடு மீடியாக்கள் வந்து நேற்று முழுவதும் 50,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் அரெஸ்ட் ஆகியிருக்கிறது செய்தி. ஈடி ஒட்டுமொத்த டாஸ்மாக் ஊழலில் ஒரு அரசு அலுவலகத்தில் புகுந்து ஈடி ரெய்டாக இருக்கிறது ஒரு செய்தி. காலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த மக்களுக்காக அண்ணாமலை சிறையில் வந்து அமர்வதற்கு தயாராக வீட்டுக்காவல் இருந்தது செய்தி. இதெல்லாம் செய்தியா? இல்லை விஜய் இடுப்பக்கள் நறுக்கு இல்லாமல் இருக்கிறது செய்தியாமா? தமிழகத்துக்கு ஒரு செய்தியாமா? அவர் செய்ததே அவர் சொன்னார். இதில் என்னமா மாற்று கருத்து இருக்குது? வேற ஒன்று கொச்சையான வார்த்தை எங்களுக்கு ஒன்றும் தெரியலையாம்மா? அரசியலில் என்னம்மா விஜய்க்கு தெரியும்? விஜயை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் வந்து இன்னும் 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை விட்டு விட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. நீ யோகியனாக இருந்தா, உனக்கு அந்த துணிச்சல் இருக்கும்னா, இதுவரை சம்பாதித்த 2000 கோடி ரூபாவை தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்துட்டு, ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு கொடுத்துட்டு நீ அரசியலுக்கு வா. வராத கணக்கு பெரிய யோகிய மாதிரி ஊர் ஃபுல்லாக பேசுகிறாங்க. விஜய் வந்து ஃபீல்டில் இருந்துகிட்டே சினிமாவுக்கு வர்றாரு, ஃபீல்டில் இருந்த உடனே வர்றாரு. ஏன் நீ ஃபீல்டில் இருந்து வரவனை யார் கட்டாயப்படுத்தணுமா? நீங்கள் எல்லாம் கேட்டிங்களா? விஜய் வந்து நீங்கள் தலைவா, நீங்கள் ஆட்சிக்கு வரணும், தமிழ்நாடு மக்களை காப்பாற்றணும், கத்தி படத்தில் சினிமாவில் கத்துற மாதிரி யாரும் போய் வீட்டில் போய் நின்னமா? இல்லை, அவருக்கு மக்களுக்காக பண்ணணுன்ற அவருடைய இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பேங்கிறாரு. இவங்க இந்த கூட இருக்க ஜிங்ஜாலாம் என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் வந்து 2000 கோடி ரூபா சம்பாதிப்போங்கிறாரு. இது வரைக்கும் ஒரு 2000 கோடி சம்பாதிச்சிருப்பார்ல. 2000 கோடி தர வேண்டாம், ஒரு 500 கோடி. ஆனால் நீ வச்சிருக்க பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ ஃபீஸ் இல்லாமல் ஒரு 10 பிள்ளைங்களுக்கு உன் கட்சிக்காரனு கூட கொடு.
அன்னைக்கு நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்துக்குவே 1250 ரூபா காசு வாங்கிட்டு தான் பிரியாணி போடுறாங்க. விஜய் ஒரு பிஸ்னஸ் போக்கிரி. அவருக்கு என்னமா மரியாதை வேண்டியது இருக்கு? சினிமாவை விட தனியாக கட்சி ஆரம்பித்தால் லாபம் இருக்கும் என்பது கமலஹாசன் வழியில் வருகிறார். கமலஹாசன் வந்து தனியாக கட்சி துவங்கினார். அவரை நம்பி போன ஒரு 10-20 பணக்காரன் செத்து போனான், அடிப்படை தொண்டன் செத்து போனான். விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். விஜய்க்கு அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன பசங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க தாங்கிட்ட இருக்க காசுகளை வச்சுக்கிட்டு நாம் எம்எல்ஏ ஆகிடுவோம், மந்திரி ஆகிடுவோம், 86 துணை முதலமைச்சர் ஆகிடுவோங்கிற கதையாக இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள ஏமாற்றி, இது ஒரு சீட்டிங்மா. ஒரு எம்எல்எம் நிறுவனம் எப்படி நடத்துதோ அதுபோல் விஜய் கட்சி துவங்கி இருப்பது ஒரு சீட்டிங் நிறுவனம். இந்த சீட்டிங் நிறுவனத்தில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் விஜய்க்கு லாபம் இருக்கும். அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர் நம்ம 86 புஷி ஆனந்துக்கு லாபம் இருக்கும். ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் இன்னொரு 5 ஆண்டு காலம் கழித்து இந்த வீடியோவை அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கட்டும். 5 வருடம் கழித்து இந்த பசங்களுடைய பொருளாதாரம் போய் தேவையில்லாத ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் வழக்குகளுக்கு சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு விஜய் உடனே அடுத்த 5 வருஷம் சொல்லுவார், நாம் சேவையாகவே செய்வோம், அரசியல் நமக்கு வேண்டாம், நம்ம மக்கள் வேலையே செய்வோம்னு சொல்லி அவர் வந்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் என்ன போர்க்களத்தில் அரசியலுக்கு வந்தாரா? புரட்சி தலைவி அம்மா மறைந்து போயிருந்தார். இந்த நாட்டில் ஒரு அரசியல் தேவை இருந்தது. அப்போது வருவதற்கு விஜய் தயாராக இல்லை. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. அப்போது விஜய் இந்த மக்களுக்காக வர தயாராக இல்லை. எத்தனையோ முறை காவிரி நதிநீர் பிரச்சனை இருந்தது. அப்போது அரசியலுக்கு வர விஜய் தயாராக இல்லை. இப்போ உன் படத்தை உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழி, நீ நேரடியாக ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற உனக்கு தொழிலில் ஒரு வழி வந்த உடனே ஒரு கட்சியை வச்சுக்கிட்டா உதயநிதி ஸ்டாலின் அச்சப்படுவார். ஆனால் நீட் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும்போது அந்த களத்தில் வந்து போய் கட்சி தூக்க வேண்டியதானே. நீங்கள் களத்துக்கு போகிறீங்க, போய் நீட்டுக்கு ஆதரவாக போய் அனிதாவை போய் சந்திச்சிங்க. அதற்கு பின்னால் நீங்கள் அந்த நீட் எக்ஸாமுக்காகவோ இல்லை நீட் எக்ஸாம் எதிர்ப்புக்கோ என்ன செய்தீர்கள் இந்த மக்களுக்கு? 2ஆம் ஆண்டு கட்சி தொடங்குது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வீடியோ காலில் பேசுகிறதாமா கட்சி? நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். அண்ணாமலையை விமர்சனம் செய்யக்கூடிய விஜய் வந்து இப்படி கொச்சையான மனிதனை கொச்சையாக தான் பேசுவோம், இதை விட கேவலமாக பேசுவோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அயோக்கிய கொச்சையான ஒரு மனிதன், தமிழ் சமூகத்திலேயே இவனை தமிழன் சொல்வதற்கே அசிங்கப்படக்கூடிய ஒரு மனிதனை ஒரு கட்சி பேச்சாளராக வைத்துக்கொண்டு விஜய் பாய் வீட்டு ரம்ஜான் கொண்டாட போனதுக்கு, நோன்பு திறக்க போனதுக்கு அவனுங்க 4 பேர் எச்சசோறு தின்னு வாழ்கிறானுங்கன்னு சொல்கிற, அதை கேட்பதற்கு இந்த மீடியாவுக்கு துப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சகோதரர்கள் ஐயோ அப்படின்னு பொங்கி கேட்க ஒருத்தர் இல்லை. உன்னை சொல்றது ஒரு திமுக அரசாங்கம். மன்னிப்பு கேட்டா அந்த வார்த்தை சரியாயிடுமாமா? அதை விட கொச்சையான வார்த்தையாமா? நீ எச்சன் விஜய சொல்லலையே, தெளிவாக அதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, எச்சத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கடான்னு சொல்றாரு. ஒரு ரமலான் என்பது ஒரு புனித மாதம். ஒன்றே இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் உங்களுடைய நோன்பு திறப்பதற்காக தலையில் ஒரு குல்லா வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு போனால் மட்டும் அவன் இஸ்லாமியன் ஆதரவாளன் கிடையாது. முக்லாக் தடை சட்டமாக இருக்கட்டும், சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், இந்த 11 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எந்த மாநிலத்திலும் எங்கும் சிறுபான்மையினர் சிறு பாதிப்பு கூட கிடையாது. ஒவ்வொரு கலவரங்களும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தான் இருந்துச்சு. இன்றைக்கி எந்த சிறுபான்மையராவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையர் பாதிச்சிருவாங்க. எந்த சிறுபான்மையர் பாதித்தான்? உங்களை ஒரு ஓட்டு வங்கியாக வைத்துக் கொண்டிருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய மனசாட்சி என்னன்னா, ஒருவேளை ஸ்டாலின் நல்லா பேச தெரிந்திருந்தால் அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல புலமை வாய்ந்த பேச்சாளராக இருந்திருப்பார். ஸ்டாலினுடைய மனசாட்சியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு நோன்பு திறக்கக்கூடிய இந்த புனிதமான ஒரு ரமலான் மாதத்தில் எச்சைன்னு சொல்கிறோம். ஒரு புனிதமான மாதம் இது. ரமலானுடைய புனித மாதத்தை பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கிறது. நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ விரதம் இருக்கக்கூடிய என்னுடைய பாய் நண்பனை நான் உயர்வாக பார்க்குறேன். அவன் அந்த நேரத்தில் ஒரு உணவு உண்ணாமல் தன்னுடைய செயல்பாடுகளை குறைத்துட்டு இறைவனை நம்பக்கூடியது, இயற்கையை நம்பக்கூடிய அந்த விரத முறையை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சிறுபான்மை சகோதரர்களை எங்களுடைய வழிபாடு முறைகள் வேறு, அவன் இந்தியன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் நோன்பு திறக்க போனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபிகளுடைய வார்த்தைகளை நம்பி போகிறோம். விளம்பரத்திற்காக நாங்கள் போகல. நீங்கள் விஜயை கூப்பிட்டு நீங்கள் நடத்துனீங்களோ ஒரு இஃப்தார் நோன்பு, அந்த நோன்பு விழாவை எவ்வளவு அந்த விழாவை கொச்சை செய்தார்கள். ஒரு உண்மையான இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்வானா? அதில் அப்படியே வாசலில் நின்றுக்கிட்டு கூட்டமாக அந்த நோன்பு திறக்கக்கூடிய புனிதமான அந்த 30 நாட்களில் அந்த இடத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் நடந்து கொண்ட விதம் தவறு. ஒரு நடிகனை கொண்டு வந்து ஒரு நோன்பு திறக்கும் இடத்துல உட்கார வச்சோன்னே தன்னுடைய நோன்பை மறந்து, அல்லாவை மறந்து, நபிகளை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து சினிமா கவர்ச்சியில் போய் அடிச்சுக்கிட்டு ஓடுறான். அதை பார்த்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திமுக எச்சேங்கிறான்.
உங்களை எச்சையாக மாற்றியது விஜய். எச்சைன்னு சொல்வது திமுக. ஆனால் இஸ்லாத்தையும் நபிகளையும் நம்புகிற இந்தியனாக நம்பக்கூடிய சிறுபான்மை சகோதரர்களை பாஜகவுக்கு எதிரி என்று வியாபாரம் பண்ணுறான் பாருங்க. இதை இன்னும் எத்தனை காலம் ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது. ஏன்னா திமுகவுக்கு பின்னாடி அப்படி ஒரு பின்புலம் இருக்கு. இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வார்த்தையாக நான் பார்க்கவில்லை, இது ஸ்டாலினுடைய வார்த்தையாக பார்க்கிறேன். ஸ்டாலின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியை விட்டே தூக்கி இருக்க வேண்டும். ஏன்னா இந்த 5 வருட கொடுங்கோல் ஆட்சி நடந்ததற்கு சிறுபான்மை சகோதரர்கள் காரணம். நீ போட்ட ஓட்டுனால தான் உனக்கு வீட்டு வரியிலிருந்து, குடிநீர் வரியிலிருந்து, எலக்ட்ரிசிட்டி வரியிலிருந்து, தொழில் வரியிலிருந்து, ரியல் எஸ்டேட் இடம் வேலை உயர்விலிருந்து எல்லாமே தலைக்கு மேலே இன்னைக்கு 1 ரூபாய்க்கு உள்ளது 10 ரூபா மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த சிறுபான்மை சகோதரன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சி விட்டு தூக்கக்கூடிய தைரியம் கிடையாதா? களத்துக்கு வரட்டுமா, மக்களோட மக்களாக போராடட்டுமா. எத்தனை போராட்டங்கள். அண்ணாமலை அரசியலுக்கு வந்த காலங்கள் ஒரு 4 வருடங்கள் இருக்குமா? இந்த 4-5 வருடங்களில் குறைந்தபட்சம் இந்த திமுகவை எதிர்த்து தினசரி ரோட்டில் நின்று போராட்டம் செய்கிறவர் யாராக இருக்கார் நினைக்கிறீங்க? அண்ணாமலை தவிர இன்னைக்கு தமிழகத்திலே எதிர்க்கட்சி கிடையாது. எடப்பாடியாக இருந்தாலும் கூட அவர்கள் உள்கட்சி சண்டையிலேயே தினசரி அவர்களுக்கு நேரம் போயிடுது. அவங்க தினசரி வேலை உள்கட்சியில் அங்கே ஒரு சண்டை, இங்கே ஒரு சண்டை. ஜெயக்குமார் ராஜேந்திர பாலாஜியை திட்டுறது, ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியனை திட்டுறது, மாஃபா பாண்டியராஜன் எடப்பாடியை திட்டுறது, எடப்பாடி செங்கோட்டையனை திட்டுறது, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா மோடியை திட்டுறது. அவ்வளோதான் இவங்களுடைய அரசியல் வேலை. வேறு எந்த அரசியலையும் அவர்கள் செய்யவில்லை. எதிர்க்கட்சியாக களத்தில் நிற்பதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லை. வரல அவங்க களத்துக்கு. பாஜகவுடைய தலைமை, எங்களுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த திமுகவை எதிர்த்து நாங்கள் சண்டையிட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் 100 பேர் சிறைக்கு போயிருப்போம். பெரும்பாலான இடங்களில் குண்டர் சட்டம். குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆனவங்க கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவினர் ஒரு 500 பேர் குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணா திமுக தான் பாதிக்கப்படும். அண்ணா திமுக எத்தனை குண்டர் சட்டத்தில் எத்தனை பேர் பாதிச்சாங்க? எத்தனை பேர் சிறைக்கு போனாங்க? யாரும் கிடையாது. விஜய் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு போராட்டத்துக்கு ரோட்டுக்கு வந்து சிறைக்கு போயிருக்காங்க விஜய் கட்சிக்காரங்க. விஜய் அவர்கள் எதிர்த்து பேசியிருக்காரு. நான் மீண்டும் வீடியோ கால் பாலிடிக்ஸ் தேவையில்லைம்மா. வீதியில் வரணும். வீதியில் வந்து தடையை மீறி போராட்டம் செய்து விஜய் கைது செய்யப்பட்டிருக்காரா? நீ முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றியே. நாங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை சிறைக்கு செல்வதில்லை. இந்த தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இது சண்டை ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எங்ககிட்ட போய் வீடியோ கால் அரசியல் பண்ணக்கூடிய ஒருவனை பற்றி கேள்வி கேட்கறதே அசிங்கம் தானாமா? அப்போ ஒருத்தர் கோபம் வருமா வராதாமா? ஒரு மனிதன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாம உட்காந்து தமிழ்நாடு முழுவதும் அரெஸ்ட், அங்கங்கே ஃபோன் வருது. சார் இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது செய்யப்பட்ட மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தைங்க ஃபோன் பண்ணுது. ஒரு தலைவனாக 39 வயதில் ஒருவர் அமர்ந்து கொண்டு 50,000 பேருக்கும் ஒரு குடும்பத் தலைவர் மாதிரி இந்த மக்களையும் சுமந்துக்கிட்டு, இந்த அரசினுள் இருக்கக்கூடிய எதிரரசையும் சுமந்துக்கிட்டு, உள்கட்சி பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு, எல்லாத்தையும் சண்டையிட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பிரஸோட போராடிட்டு இருக்க ஒரு தலைவர் முன்னாடி மைக்க நீட்டி போராட்டத்தை பற்றி பேசாமல் விஜய் அதை சொன்னால் அது அவசியமா இல்லையா? விஜயை பார்த்து மீடியாவை சந்திப்பதற்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா? தலைவன் எப்படியோ அப்படிதான் சிஷ்யம். எம்பளத்தினால் என்ன சொன்னாலும் கும்பலத்தினாலும் பாரு விஜய். நீ வீதிக்கு வர வேண்டாம், கேமரா முன்னாடி வா, உனக்கு துணிச்சல் இருக்கான்னு பார்ப்போம். நீ அப்புறமேல எங்களெல்லாம் தமிழ்நாடு மக்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றலாம். இது என்ன ஃபேக்காக விக்கு போட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிற கதையா? நாங்கள் பேசிய வார்த்தை, அவர் சொன்ன தொழிலை எங்கள் தலைவர் பேசினார். இதற்கு மேலும் விஜய் ஒன்றிய அரசு என்றோ பாஜக என்றோ பேசினால் வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு, இதுவரை நீ சொகுசு வாழ்க்கையில் ஏசியரையில் அமர்ந்து கொண்டு கண்ணாடி கூண்டில் இருந்து கொண்டு கல்லெறியக்கூடாது. நாங்கள் களத்தில் குடிசையில் இருந்து கொண்டு வெப்பத்தில் வெந்து கொண்டு களத்தில் நிற்கிறவங்க. எங்ககிட்ட சண்டையிடுவதோ எங்களை விமர்சனம் செய்தால் பிழைப்பு நடக்கும் நினைச்சாருன்னா தாவேகாங்கிற கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது. அந்த கட்சி மிகப்பெரிய அழிவை சந்திப்பார் விஜய். இதை கொச்சையா ஒருத்தர் தான் பேசினார். 1,00,000 பேர் பேசுவோம். ஒட்டு மொத்தமாக 30 வருஷம் அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் வீதி கொண்டாந்து விட்டுருவோம். ஒரு கார் வாங்கி அரசுக்கு வரி கட்ட துப்பு இல்லாமல் பாண்டிச்சேரியில் கார் வாங்கி நம்பர் வாங்கி மத்திய அரசுடைய வரியை ஏமாத்துற ஃப்ராடு பயணி உன்னை கொச்சையா இடுப்பக்கலின்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துருதோ? முதல்ல ஃப்ராடு பயன் சொல்லியிருக்கணும். ஒரு ஃப்ராடு பயணி என்னமே எங்கள் தலைவர்கிட்ட முன்னாடி மைக்கை நீட்டிட்டு கேள்வி கேட்குறாங்க. விஜய் அதை சொன்னார் இதை சொன்னார்னு. விஜய்க்கு முன்னாடி ஒட்டுமொத்த மைக்கையும் போய் நிப்பாட்டுங்க. தினசரி காலையில் நீ வீதிக்கு போக வேண்டாம் விஜய், தயவு செய்து பனையூர் கேட்டை திறந்து ப்ரெஸ் மீட் கொடுங்க. 2 கேள்வி கேளுங்க. நேற்று திருமாவளவன் என்ன சொன்னார்? இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தார். ஏன் ஆதரவு கொடுத்தார்? எங்கள் எதிர்முகாமில் இருந்தாலும் கூட திருமாவளவன் களத்தில் இருந்து வந்த ஒரு தலைவன். நாங்கள் மதிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவனை நாங்கள் எப்போதும் மதிக்கிறோம். கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து எதிரெதிர் சண்டைகள் இருக்கலாம், அதில் வேறு. அவர் கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களை பேசுவார், நாங்கள் பேசுவது வேறு. ஆனால் நேற்று நடந்த போராட்டத்துடைய உணர்வை அவர் புரிந்து கொள்கிறார்.
ஒரு சாதாரண மனிதனாக 40 வருடங்களாக மீடியா வெளிச்சம் இல்லாத காலத்திலிருந்து ஒரு களத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவனாக வேறு வழி இல்லாமல் திமுகவோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் இந்த போராட்டம் நியாயம் என்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டார்ல. நீ திருமாவளவனோட விஜய் பெரிய தலைவரா? நீ அவ்வளோ பெரிய அரசியல்வாதியா? திருமாவளவன் அளவிற்கு இன்றைக்கு களத்திலிருந்து வந்த தலைவர் கிடையாது. நாம் அவரை மதிக்கிறோம். திமுகவோட இருக்கிறாரு, அதிமுகவோட இருக்கிறாரு. அது பற்றி அதுக்கு பின்னால் ஒரு பாஜகவை கூட விமர்சனம் செய்திருக்கலாம். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் களத்திலிருந்து உழைத்த மனிதன் பாராட்டினாலும் விமர்சனம் செய்தாலும் அதை மதிக்கிறதுக்கூடிய இடத்தில் பாஜக தலைவர்கள் நாங்கள் இருக்கிறோம். களத்துக்கே வராமல் வீட்டுக்குள்ளே விற்க வச்சுக்கிட்டு நீ அரசியல் வீடியோ காலில் பண்ணுற உனக்கு நாங்கள் இப்படி தான் கொச்சையாக பதில் சொல்வோம். கொச்சையான பதிலை சொன்ன திமுகவை கேள்வி கேட்காத துப்பு இல்லாத சில மீடியாக்கள் தலைவருடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக கோபாலபுர பின்புலத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்கிற கேள்விகளுக்கெல்லாம் இப்படித்தான் பதில் கிடைக்கும். இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் தான் எங்கள் தலைவர் டீல் பண்ணுவார். அதுக்கு வேணால் விஜய் வேணால் திரும்பி பதில் சொல்கிறோம், நாங்கள் பதில் சொல்கிறோம். சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.